திருவான் சரணம் ஆரியன் அவர்களே. தேர்வன் சரணம் ரசிகா. விளங்குதாமா ரசிகா? விளங்குது ஆரியன் அவர்களே. தேர்வன் சரணம் சொல்லுங்கம்மா. உபாதான ஸ்கந்தன்றது வந்து நம்ம உடல்ல இருக்க உறுப்புகள் தானே ஆரியன் அவர்களே? இல்லம்மா, அது பிள்ளை. உடம்புல உள்ள உறுப்புகள் அல்ல உபாதான ஸ்கந்தம் என்பது. சரி ஆரியன் அவர்களே. அது வந்து இப்படித்தான். அதாவது இப்ப நம்ம வெளியில ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவோமே. உங்களுக்கு தெரிவது ஏதாவதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன தெரியுது இப்ப? ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். என்ன தெரியுது உங்களுக்கு இப்ப? நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? மரம். என்ன மரம் இருக்கு? மாமரமா? பலாமரம். பலாமரம். பலாமரம் இருக்கிறது என்பது உண்மையாக உங்களுக்கு இருக்குது, நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நீங்க அந்த பிடிக்குள் இருக்கீங்களா இருந்தா, அதாவது நீங்க சத்தியம் பற்றி உங்களுக்கு தெரியாட்டி, இது வந்து கண்களுக்கு தெரிந்த ஒரு வர்ணம். பலாமரம் என்பது கண்களுக்கு தெரிந்த ஒரு வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், இது இரண்டும் இணைந்தது தான் அப்போ பலாமரம் என்ற சத்தியம் உங்களுக்கு தெரியாட்டி, அதை பற்றி நீங்க கேள்விப்படாட்டி, அந்த அந்த சத்திய தர்மம் பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ளாம இருந்திருந்தா, அப்போ அந்த மாமரம், அந்த பலாமரம் என்பது உங்களுக்கு உண்மை தானே? விளங்குதாமா? ஆமாம் ஆரியன் அவர்களே. சத்திய தர்மம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாட்டி உங்களுக்கு அந்த பலாமரம் என்பது வந்து உண்மை, உண்மையாக இருக்கிறது, நிச்சயமா இருக்கு அப்படின்ற அந்த பிடிப்புக்குள்ளத்தானே, அந்த அந்த உபாதான ஸ்கந்தைக்குள்ளத்தான் நீங்க இருக்கீங்க. அப்போ அதுதான் உபாதான ஸ்கந்த. வெளியில் இருக்கிறது மாமரம், இந்த பலாமரம் இருக்கிறது என்ற பிடியில் இருக்கீங்க. அப்போ நீங்க அது உண்மையா இருக்கு உங்களுக்கு. அப்போ அப்ப இந்த அந்த உண்மையாக இருக்கிறது அந்த பிடிக்கு பெயர் தான் உபாதான. அந்த இந்த இருக்கிறது அந்த பிடிக்கு பெயர் தான் அந்த சொன்னது போல உபாதான ஸ்கந்தம். அப்போ கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, மூக்கால் உணர்ந்து, நாக்கால் உணர்ந்து, உடலால் உணர்ந்த இந்த அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் அப்போ பலாமரம். இதைத்தான் நீங்க விமர்சிக்கணும் நல்லா. அப்போ நீங்க கிட்ட போயிட்டு பலாமரத்தை கைகளால நீங்க ஸ்பரிசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிடிச்சு பார்த்தீங்க சொன்னா, உங்களுக்கு அகப்படுறது பலாமரமா? இல்லை ஆரியன் அவர்களே. கைகளுக்கு எப்படி? கைகளுக்கு என்ன தோன்றும்? கரடு முரடான ஒரு சுபாவம். ஒரு இறுக்கமான, ஒரு பாரமான ஒரு தன்மையைத்தான் கைகளால உணர முடியும். ஆமாம் ஆரியன் அவர்களே. கைகள் சொன்னிச்சா இது பலாமரம் சொல்லி? இல்லை ஆரியன் அவர்களே. கைகள் சொல்லல. அப்ப இது பிராக்டிக்கல் உண்மைத்தானே? அப்போ ஆமாம் ஆரியன் அவர்களே. ரைட். அப்போ கண்களுக்கு தெரிந்ததைத்தான் நீங்க சொல்றீங்க இது பலாமரம் சொல்லி. இப்ப கண்ணை மூடிக்கொண்டீங்கன்னு சொன்னா, கண்ணை மூடிக்கிட்டீங்க நீங்க. இப்ப கண்ணை மூடிக்க சொன்னீங்க சொன்னா பலாமரம் இருக்குதா? அப்போ இல்லை ஆரியன் அவர்களே. பலாமரம் கிடையாது. அப்போ காதுக்கு கேட்கிற சத்தம், இந்த சத்தத்துக்குள் தான். அப்ப சத்தத்துக்குள் பலாமரம் இருக்குதா? இல்லை ஆரியன் அவர்களே. இப்போ கண்களுக்கு தெரிந்த வர்ணத்திலும் பலாமரம் இல்லை, காதுக்கு கேட்ட சத்தத்துக்குள்ளும் பலாமரம் இல்லை. அப்போ கைகளால பிடிச்சு பார்த்தா கைகளுக்கும் பலாமரம் அல்ல அகப்படுது, ஒரு இறுக்கமான பாரமான தன்மையைத்தான் கைகளாலும் உணர முடியுது.
இப்ப நீங்க மூக்கால் முகர்ந்து பாக்குறீங்க. அப்ப முகர்ந்து பார்க்கும் போது ஒரு வாசனை அல்லது ஒரு துர்நாற்றத்தை தான் உங்களால் அந்த மூக்கால் உணர முடியும். அப்படித்தானே? அப்படித்தானே ரசிகா? ரைட். அப்போ மூக்கால் உணரும் வாசனை அல்லது துர்நாற்றத்துக்குள்ளும் பலாமரம் கிடையாது. பலாமரம் ஒண்ணு இல்ல. நாக்கால் சுவைத்து பார்த்தாலும் நாக்குக்கும் பலாமரம் என்பது அம்புடாகிறது. அப்போ இந்த ஐந்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் பலாமரம். அப்போ இந்த ஐந்தும் கலந்தது உண்மையாக இருக்கிறது, நிச்சயமா இருக்கு, இது சத்தியமா இருக்கு, வெளியில இருக்கு, ஏன் இல்ல, இந்த இருக்கு, இந்த தெரியுது, இந்த காண்றேன், இந்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதை நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் பிடிக்கு பெயர் தான் உபாதான ஸ்கந்த. இந்த உபாதானம் என்ற பிடிக்குள்ள நீங்க இருக்கீங்க. அப்போ இதுதான் உங்களுடைய உலகம் உண்மையை நம்பி நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் பிடி இதுதான். அப்போ இந்த விதர்சனம் உங்களுக்கு தேவைப்படுது. இது உண்மையா, இது நிச்சயமா இருக்குதா, இது நிரந்தரமா இருக்குதா என்ற அந்த விதர்சனம் உங்களுக்கு தேவைப்படுது. இங்கே பலாமரம் என்பது நிச்சயமா இருக்குதா இல்லையா அப்படின்னு இப்போ நீங்க இந்த பிராக்டிக்கலா அதை நடைமுறையில கையாளு பார்க்கும்போது கைகளுக்கு அகப்படுவது இறுக்கமான பாரமான தன்மை, கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், ஒரு ஒரு வடிவம், காதுக்கு கேட்டது சத்தம். இப்போ இவை அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் பலாமரமே தவிர அது வெளியில் இருக்கும் ஒன்று அல்ல. சென்சார்கள் இயங்குவதனால, கண்களுக்கு தெரிவது நாங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறோம். காதுக்கு கேட்பதனால, காது என்ற சென்சார் இயங்குவதனால அதுக்கு கேட்கும் சத்தம் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். மூக்குக்கு வாசனை துர்நாற்றம் உணர்வதனால அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். உடலுக்கும் உணரும் இந்த குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகளை நாங்கள் வெளியில இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். இது எல்லாமே நினைப்பு தான். அப்போ நினைப்பது வெளியில் இருக்குதா? இந்த விமர்சனம் தான் தேவை. நன்றாக ஆராய்ச்சி பண்ணணும். இந்த உண்மையை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு அறிவியலாளர் எப்படி ஆராய்ச்சி பண்றாரோ அதை விட சிறப்பா நாங்க இன்னும் கூர்மையான இதை ஆராய்ச்சி பண்ணணும். நல்லா விமர்சிக்கணும். நல்லா விமர்சிச்சு பார்த்தா மாமரம் இல்ல, பலாமரம் இல்ல, வாழை மரம் இல்ல, எதுவுமே இங்க கிடையாது. எல்லாமே எண்ணங்கள் தான். எதுவுமே இருப்பது கிடையாது. நீங்க குஷ்னியில ஆக்குறீங்கன்னு சமைக்கிறீங்க. சமைக்கும் போது சோறு சமைக்கிறீங்க. சோறு சமைக்கும் போது முதல்ல என்ன செய்றீங்க? அடுப்பு பற்ற வைக்கிறீங்க. அடுப்பு பற்ற வச்சு பானையை அடுப்புல வைக்கிறீங்க. தண்ணியை ஊத்துறீங்க. பிறகு அரிசியை எடுக்கிறீங்க. அரிசியை எடுத்து அந்த குறவுல போட்டு அரிசி கழுவுறீங்க. கழுவி மறுபடி பானைக்குள்ள அரிசியை போடுறீங்க. அரிசியை போட்டு மறுபடி மூடுறீங்க. அதுக்கு தேவை உப்பு எல்லாம் கலந்துட்டு மூடுறீங்க. பிறகு அடுப்புக்கு நெருப்பு போடுறீங்க. இப்போ இது எல்லாமே வெறும் எண்ணங்கள் தான். அடுப்பு என்றாலும் ஒரு எண்ணம், விறகு என்றாலும் ஒரு எண்ணம், பானை என்றாலும் ஒரு எண்ணம், அரிசி என்றாலும் ஒரு எண்ணம். கழுவும் போது கைகளுக்கு அகப்படுவது குளிர்ச்சியான தன்மை. தண்ணீர் கைகளை நாங்கள் அரிசி கழுவும் போது குளிர்ச்சியான தன்மையை தான் கைகளால் உணர முடியும். அப்போ அரிசியை நாங்கள் பிடிக்கும் போது ஒரு இறுக்கமான ஒரு மென்மையான ஒரு தன்மையைத்தான்
கைகளால் அரிசி என்பதை உணர முடியும். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், இந்த சென்சர்கள் அனைத்தும் அங்கே இயங்குது. அனைத்து சென்சரும் இயங்குது இங்கே. அந்த இயங்குதலின் ஊடாக நாங்கள் பார்ப்பது, கேட்பது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற அந்த உணர்வது எல்லாம் வெளியில் இருக்குன்னு சொல்லி அந்த நினைப்பில் தான் நாங்கள் வாழ்றோமே தவிர இது உண்மையாக இருக்கும் ஒன்று கிடையாது. அப்போ இந்த விமர்சனம் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில நாங்கள் சோறு சமைக்கும் போதும் அவர் இந்த திசைக்கு வந்து பார்க்கணும். சோறு சமைக்கிறது என்பது உண்மையா? வீடு கூட்டுறோம்னு சொல்றோம். வீடு கூட்டும் போது, வீடு பெருக்கும் போது பொறுக்கி தும்புக்கட்டையை எடுக்கிறோம், வீடை கூட்டிக்கிட்டு போறோம். அப்ப குப்பைகள் கிடக்கு, ஒதுங்க வைக்கிறோம். ஒதுங்க வைக்கும் போது மேசை இருக்கு, புட்டுவம் இருக்கு, அதுக்கு டீப்போ இருக்கு. இவைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க வீடு கூட்டுறோம். அப்போ வீடு என்பது ஒரு எண்ணம். கூட்டுறதும் அப்படி அதுவும் சொன்னாலும் அதுவும் ஒரு எண்ணம் தான். அப்போ டீப்போ எடுத்து வச்சுட்டு நாங்க அங்கே கூட்டுறோம்னு சொன்னா டீப்போ என்பதும் ஒரு எண்ணம். அப்போ நாங்க பிடிக்கும் போது கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. மேசை என்றால் அதையும் நாங்க அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு வீடு கூட்டுறோம்னு சொன்னா மேசையும் அகப்படுவது கைகளுக்கு ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. அப்போ நாங்க எல்லா நேரத்திலும் இந்த சத்தியத்தை கையாள வேண்டியிருக்கிறது. வீடு கூட்டும் போதும், சமைக்கும் போதும், பிள்ளைகளோட நாங்க விளையாட கொண்டு இருக்கும் போது கூட நாங்கள் சத்தியத்தை கையாளலாம். பிராக்டிக்கல். எல்லா நேரத்திலும் இதை பார்க்கலாம். இதற்கு நேர காலம் ஒதுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்கள் அதை எல்லா நேரத்திலும் இந்த சத்தியத்தை எங்களால் உணர முடியும். பிராக்டிக்கல் பக்கம் பார்க்க முடியும். இப்போ கடைக்கு போறோம்னு கடைக்கு போகும்போது நாங்கள் போறோம், மரக்கறி வாங்க போறோம்னு சொல்லுவோமே. மரக்கறி வாங்க போயிட்டு கடையில மரக்கறி வாங்குறோம். லீக்ஸ் 250 கிராம், கேரட் 250 கிராம், கத்தரிக்காய் 250 கிராம், போஞ்சி 250 கிராம் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த பொருட்களை வாங்குறோம், மரக்கறியை வாங்குறோம். லீக்ஸ் என்றாலும் ஒரு எண்ணம், கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான மென்மையான பாரமான தன்மை. கேரட் என்றாலும் அதே போலத்தான், கைகளுக்கு அகப்படுவது இறுக்கமான பாரமான தன்மை. அப்போ கண்கள் சொல்லல இது கேரட்ன்னு சொல்லி, காதுக்கு கேட்கும் சத்தத்துக்குள்ளும் கேரட் இல்லை, கைகளுக்கால பிடிச்சு பார்த்த அந்த இறுக்கமான பாரமான தன்மைக்குள்ளும் கேரட் இல்லை. அப்போ மூக்கால் முகர்ந்து பார்த்ததிலும் கேரட் இல்லை, நாக்கால் நக்கி பார்த்தாலும் கேரட் இல்லை. இப்போ மரகரி வாங்குறோம், மரகரி எல்லாமே இப்போ வெளியில் இருக்கும் செயலா? மரகரி என்பது வெளியில் இருக்கிறதா? இல்லை. இவை அனைத்தும் எண்ணங்கள். எந்த ஒரு பெயரை சொன்னாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள். எந்த பாஷையாக இருந்தாலும் அது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துக்குள் இருக்கிறது, இது வெளியில் இருக்கிறது என்று பிடியில் இருப்பவர் அந்த உபாதான ஸ்கந்தைக்குள் இருக்கிறார். அப்ப அதிலிருந்து மீளத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். நீங்கள் இருப்பது அந்த உபாதான ஸ்கந்தையில. அதில் இருக்கும் வரைக்கும் நீங்கள் உலகம் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கீங்க. மரகரி இருக்கிறது, சோறு சமைக்கிறது அதுவும் இருக்கிறது, வீடு கூட்டும் போது அதுவும் இருக்கிறது. அப்ப எல்லாம் இருக்கும் போது அதை செய்யும் நானும் இருந்து கொண்டுதான் இருக்கேன். இப்போ வீடு கூட்டுறது அப்போ நானு, சமைக்கிறது நானு, கடைக்கு போயிட்டு மரகரி வாங்குறதும் அப்போ நான் தான். அப்போ நான் இருக்கிறேன், எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு இருப்பது எல்லாமே துன்பம் தான். ஏன்? நான் இருப்பது அந்த உபாதான ஸ்கந்தைக்குள்ள, அந்த பிடியில தான் நான் இருக்கிறேன். அப்போ இது எல்லாத்திலும் உண்மை இல்லை. வீடு கூட்டுறதிலும், வீடு கூட்டும் போதும் அங்கே கிடக்கும் குப்பைகள் எல்லாமே எண்ணம். குப்பைகள் என்று ஒன்று சொல்ல முடியாது, வெளியில் இருக்கும் ஒன்று அல்ல. இது எல்லாமே எண்ணங்கள். பேப்பர் கிடக்கணும், கூட்டும் போது பேப்பர் கிடக்கு. பேப்பர் என்றால் அது வெளியில் இருக்கும் ஒன்று அல்ல, ஒரு மென்மையான தன்மை. கைகளால் பிடிச்சு பார்த்தா அத வெளியில் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது உண்மை கிடையாது, அது ஒரு எண்ணம். இப்போ
கதிரையை நாங்க எடுத்து வச்சுட்டு வீடு கூட்டுறோம் சொன்னா, அப்ப கதிரையை நாங்கள் பிடிக்கும்போது கைகளுக்கு அகப்படுவது வரை இறுக்கமான பாரமான தன்மை. அப்ப அது வெளியில் இருக்குதா? அதுவும் வெளியில் இல்ல. அப்ப எல்லாமே என்னங்க? நல்லா விமர்சிச்சு பாருங்க. நல்லா ஆழ்ந்த நோக்கத்தோடு பாருங்க இத. அப்போ உங்களுக்கு எங்கேயுமே வெளியில் இருக்கும் ஒண்ணு அகப்படாது. வெளியில் இருக்கும் ஒண்ணு உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. வெளியில் இருக்கும் ஒன்று எப்பவுமே உங்களுக்கு கேட்காது. வெளியில் இருக்கும் ஒன்ற நீங்க உணர மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒண்ணு எங்கேயுமே கிடையாது. இது உண்மை. இதுதான் சத்தியம். இது நாங்க கையாண்ட விடயத்த தான் உங்களுக்கு சொல்றோம். நாங்க பிராக்டிகலா நடைமுறையில கையாண்டு பார்த்து எங்களுக்குள் புரிந்த உணர்ந்த சுபாவத்தோட தான் உங்ககிட்ட நாங்க இத சொல்றோம். நீங்களும் வாங்க. வந்து பாருங்க. பசிக்கோ, ஓப்பன் ஆயிக்கோ. வந்து பாருங்க. வந்து பார்த்தீங்க சொன்னா உங்களுக்கும் புரியும் இது. அப்போ நீங்க இந்த சத்தியத்தை எல்லா நேரத்திலும் விமர்சித்து, எங்கே மாட்டிக்கொள்றீங்களோ, எங்கே இறங்கி பிடிச்சுக் கொள்றீங்களோ, அந்த இடத்துல அந்த விமர்சிச்சு பார்த்து, அதிலிருந்து நீங்கள் மேலும் வழிக்கு வரணும். அப்போ மரகரி என்பது வெறும் எண்ணம் தான். போஞ்சியாக இருக்கலாம், கேரட்டா இருக்கலாம், கத்திரிக்காயா இருக்கலாம். ம். எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் தான். சோறு சமைக்கும்போது அங்கே செயல்படும் எல்லா அடுப்பு பத்த வைக்கிறோம். அடுப்புன்னாலும் ஒரு எண்ணம். கழுவுறது என்றால் அதுவும் ஒரு எண்ணம். எல்லாமே எண்ணங்கள். அப்ப எண்ணங்களின் பின் தான் இதுதான் சித்தேன நியத்தி லோகோ சித்தேன பரிகஸ்ஸதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். மனதால் உருவான உலகம், எண்ணங்களால் உருவான உலகம். இப்ப எண்ணங்களால் மனதால் உருவான உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர இருக்கும் உலகத்தில் அல்ல. இருக்கும் உலகத்தில் யாருமே வாழல. யாருமே வாழல. எல்லாமே நினைக்கும் உலகத்தில் வாழ்றாங்க. நினைப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் மனதின் மாயை, கற்பனை. இப்போ கற்பனையில் தான் வாழ்றாங்க. எது யாருமே இருக்கும் உலகத்துல வாழல. கற்பனையில வாழ்றாங்க. அப்போ அப்ப இதை உண்மையாக நினைத்து பிடித்துக் கொண்டு வாழ்றாங்க. இந்த கற்பனையில் இருக்கும் மனிதன் இது உண்மை, இது நிச்சயம், இது நிரந்தரம், உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிடியில் வாழ்றாங்க. இந்த பிடிக்கு பெயர் தான் பாதாள ஸ்கந்த. இந்த பிடிக்கு பெயர் தான் பாதாள ஸ்கந்த. அப்ப அதிலிருந்து மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இந்த வழிக்கு வருபவர் பாதாள ஸ்கந்தையிலிருந்து மீள்கிறார். ஆரியர்கள் பூமிக்கு வருகிறார். ஆரிய பூமியை ஆரிய தர்மத்தை அவர் கையாளுகிறார். ஆனா இந்த அஸ்ஸாவி அரிய தம்மேசு கோவிதோ அரிய தம்மோ வினையோ என்ற இந்த ஆரிய பூமிக்குள் ஆரிய வினைக்குள் வருகிறார். இவர்தான் உண்மையான பௌத்தர். இவர்தான் பவ நிரோதைக்கு வருபவர். இவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மகா புரிஷோ என்ற சத்தியத்தை கையாளுகிறார். உண்மை இல்லை, இது எங்கேயும் இருப்பது கிடையாது, எல்லாமே எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் கையாள்றார். நடைமுறையில இப்போ இந்த நொடியில் அவர் கையாள்றார். இது பிராக்டிக்கல் இல்லையா? அப்போ இது பிராக்டிக்கல் இல்லையா? இப்போ இந்த சத்தியத்தை இப்போ எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாதா? முடியும். எங்களுடைய முயற்சி தான் இதுக்கு தேவை. சந்தன் ஜனேதி வாயமதி வீரியம் சித்தம் பக்கஞாத்தி பஜாத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இதற்கு எங்களுடைய விருப்பம் தேவை. அந்த விருப்பத்துக்கு முயற்சியும் தேவை, ஈடுபாடும் தேவை. இப்ப ஈடுபாடு, முயற்சி எல்லாமே விடாமுயற்சியாக இருந்தா அவர் நிச்சயமாக சத்தியத்தோடு அவர் நிர்வாணம் அடைவார். சத்தியத்துக்குள் அவர் சாந்த சுவையை அடைவார். ஏன்னா அவருக்கு உலகம் உண்மையாகாது. அந்த உபாதான ஸ்கந்தையிலே வந்து அவர் மீள்வார். ஆரிய பூமிக்குள் வருவார். ஆரிய சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாள்வார். இதுதான் மகா காம்பீரமான பரம சத்தியம். இது காம்பீரம் என்பது வந்து நாங்கள் நினைக்கும் திசையில் இல்லாதனால இது காம்பீரம். இப்போ நினைக்கும் திசையில் இருந்து நாங்கள் இந்த உணர்வு பக்கம் வந்துட்டோம் சொன்னா, இந்த ஃபீல் பக்கம், இந்த உணர்வுக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம் சொன்னா, வெளியில் இருக்கும் ஒன்று அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அங்கே ஒரு உணர்வு தான் பிறக்குது. இதுக்கு ஒரு பெருமதி இல்ல, மதிப்பு இல்ல. அப்போ அந்த உணர்வு ஒண்ணு இங்கே பிறக்குது. அதுதான் அந்த அனாத்ம தர்மத்தை கையாளுகிறார். ஆத்மா என்ற துஷ்டியில் இருந்து மீள்கிறார். அனாத்ம தர்மத்தை அவர் கையாளுகிறார். அங்கேதான் அந்த
உணர்வு பிறக்கிறது. சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானம் அடைவது என்பது அந்த ஞானத்துக்கு பெயர் தான் உணர்வு. ஞானத்துக்கு பெயர் தான் உணர்வு. அந்த ஃபீல். அப்ப அந்த ஃபீலுக்கு அவர் இடம் கொடுக்கிறார். அந்த உணர்வுக்கு இடம் கொடுக்கிறார். உணர்வு பக்கம் அவர் திரும்புறார். உணர்வுக்கு அவர் இடம் கொடுத்து உணர்வு பக்கம் திரும்பியதன் பிறகு அது அனுசோத்தை அல்ல, இதுதான் படிசோத்தை. உணர்வு பக்கம் திரும்பி உணர்வுக்கு இடம் கொடுத்ததன் பிறகு அந்த உணர்வின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. அப்ப அதுதான் மனதில் மீளும் வழி. இந்த வழிக்கு வருவது அப்படித்தான். அப்போ புரியுது தானே ரசிகா? உங்களுக்கு கேக்குதா? விளங்குதாமா? புரிகிறது ஆரியன் அவர்களே. இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப நல்லம். அப்படி கேள்விகள் கேட்டாதான் அதுக்கான கிளியரான பதில் இங்கிட்ட இருந்து வரும். அப்போ உங்களுக்கு வழி அப்போ மிகவும் இலகுவாக இருக்கும். ஆமாம் ஆரியன் அவர்களே. மறுபடியும் இதை பத்தி ஒன்றுக்கா கேளுங்க. நாங்க யூடியூப்ல இருந்து போகும் புத்தோத்பாதோ சோம் தம்ம டிஸ்கஷன் என்கிற யூடியூப் அதில் இந்த இந்த போதனை போகும். அதை நீங்க போயிட்டு பார்த்தீங்க சொன்னா உங்களுக்கு அந்த புரியாத விஷயங்களை இன்னும் கிளியரா எடுத்துக்கொள்ளலாம். விதர்சனா என்பது வந்து எந்நேரமும் எல்லா நேரத்திலும் எங்களால பண்ணக்கூடியது, செய்யக்கூடியது. அப்போ இந்த விமர்சனம் இருக்கும் அளவுக்கு நாங்கள் உலகிலிருந்து மீள்வோம். அப்போ உலகிலிருந்து மீண்டதன் பிறகு நாங்க உலகத்தில் தான் வாழ்றோம். இப்ப கணவன், குழந்தைங்க, பெற்றோர், வீடு அப்படின்னு அவங்களோட தான் வாழ்றோம். ஆனா அந்த உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்டு நாங்க சாமானியமான முறையில வாழ்றோம். உபாதான ஸ்கந்தையில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது துன்பத்துல. அப்ப அதிலிருந்து மீண்டதன் பிறகு துன்பம் என்பது கிடையாது. எல்லாமே சென்சார் சிஸ்டம் தான். கண்களுக்கு தெரிவதை நிறுத்த முடியாது, காதுக்கு கேட்பதை நிறுத்த முடியாது, மூக்குக்கு உணரும் வாசனையை, துர்நாற்றத்தை நிறுத்த முடியாது, நாக்குக்கு உணரும் சுவையை நிறுத்த முடியாது. அப்போ உடலுக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான இந்த தன்மைகளை நிறுத்த முடியாது. அது சென்சார் சிஸ்டமாக இயங்குது. அப்போ அதை நிறுத்த முடியாது. பகவான் புத்தராலும் அதை நிறுத்த முடியாது. அப்போ அது சென்சார் சிஸ்டம் இயங்குது. அப்போ நாங்க எதுக்குமே பெருமதி ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே நாங்க பிடிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே நாங்கள் வச்சு கொள்ளணும், இது எனக்கு அனிவாரம், இது எனக்கு இருந்தே ஆகணும் அப்படின்ற அந்த அந்த பிடியிலிருந்து நாங்கள் மீண்டதன் பிறகு அது சாமானியமான முறையில் ஒரு சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அப்ப இதை புரிந்து கொள்வதுதான் அடுத்ததாக இருக்கிறது. அப்ப முதல்ல சொன்ன விஷயத்தை நீங்க நல்லா கிளியர் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு இவை அனைத்தும் சிஸ்டம் தான் எல்லாம் என்பது, எல்லாமே சிஸ்டம் தான் என்பது உங்களுக்கு புரிய வரும். அப்போ அந்த திரையரங்குல திரைப்படம் பார்ப்பது போலத்தான். இப்போ திரையரங்குல போயிட்டு நாங்கள் திரைப்படம் பார்ப்பது என்பது வந்து அது தயாரிக்கப்பட்டது. அது வந்து தயாரித்து நடித்து சோடிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் திரைப்படம் என்பது. அப்ப அதுக்குள்ள உண்மை இல்லை, இது எல்லாமே கதாபாத்திரங்கள். அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. நடிகை, நடிகர், காமெடி, சண்டை காட்சிகள் எல்லாமே திரைப்படத்துக்குள்ள இருக்குது. காதல் காட்சி எல்லாமே இருக்குது. ஆனா எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே தயாரிக்கப்பட்டது. எல்லாமே தயாரித்து தான் இந்த திரைப்படம் திரையரங்குல போகுது அப்படின்றது நாங்கள் தெரிந்து கொண்ட உண்மை. இதை மறுக்க முடியாது யாராலும். இதுதான் உண்மை. இதே போலத்தான் நிஜ வாழ்க்கையிலும் இதே தான் நடக்குது. கண்களுக்கு தெரிவது என்பது அது வழக்கம் போல தெரியுது, காதுக்கு கேட்பது என்பது வழக்கம் போல கேட்குது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடலுக்கு எல்லாமே வழக்கம் போல இயங்குது. ஆனால் இதற்குள் அந்த பெருமதி மதிப்பும் தான் இங்கே அழிஞ்சு போகுது.
அதால உருவானது வெளியில் இருக்கு அப்படின்ற அந்த பிடியிலிருந்து மீண்டதன் பிறகு, அந்த பிடிக்குள் இருந்த அந்த துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு, அந்த பாதாள ஸ்கந்தையிலிருந்து மீண்டதன் பிறகு, அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் தான் அழிஞ்சு போகுது. பெருமதி மதிப்பும் அழிஞ்சு போனதன் பிறகு, அங்கே இருப்பது சாந்தமான இனிமையான சுவை. ஏதம் சாந்தம் ஏதம் பிரணீதம் எதிதம் சப்ப சங்கார சமத்தோ என்கிற இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவருடைய அன்றாட வாழ்க்கை நடக்கும். அதுல மாற்றம் கிடையாது. இந்த சாந்தமான இனிமையான சுவைக்குள்ள அவர் அன்றாட வாழ்க்கையில் வழக்கம் போல கணவன் மனைவி குழந்தைங்க வீட்டுல எல்லாமே வழக்கம் போல நடக்கும். ஆனால் அந்த பிடியிலிருந்து மீண்டு ஏதோ எதுக்குமே பெருமதி ஒண்ணு கிடையாது, எதுக்குமே மதிப்பு ஒண்ணு கிடையாது. சாமானியமான முறையில அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும். மன மகிழ்ச்சி, மன ஆனந்தம், பேரின்பம், ஒற்றுமை, இது எல்லாமே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக அவருக்கு கிடைக்குது. இந்த உலகத்துக்கு மீதுள்ள பற்று அழிஞ்சு போகுது. உலகத்தின் மீது இருந்த வெறுப்பு இரண்டுமே அழிஞ்சு போகுது. இப்ப விரும்புவதற்கும் ஒண்ணு இருக்கணும், வெறுப்பதற்கும் ஒண்ணு இருக்கணும். அப்போ அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னான். எல்லாமே எண்ணங்கள், எல்லாமே மனசுல தான் இருக்கு. இந்த சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொண்டதன் பிறகு விரும்புவதற்கும் அவருக்கு ஒண்ணு கிடையாது, வெறுப்பதற்கும் அவருக்கு ஒண்ணு கிடையாது. இது பிராக்டிக்கல் இல்லையா? சொல்லுங்க ரசிகா. ஆமா மாரியன் அவர்களே. பிராக்டிக்கல் என்ன? விரும்புறதுக்கும் ஒண்ணு இருக்கணும், வெறுக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்கணும். அப்ப வெளியில அப்படி ஒண்ணு கிடையாது. எல்லாமே நடைமுறையில கையாள பிராக்டிக்கலா பார்க்கும்போது எல்லாமே எண்ணங்கள், எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்ப இதை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் தான் அழிஞ்சு போகுது. பெருமதியும் மதிப்பும் அழிஞ்சு போனதன் பிறகு ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் ஜதிதம் சப்ப சங்கார சமத்தோ, இந்த சாந்தமான இனிமையான சுவையை அவர் உணர்கிறார். இதுதான் நிர்வாண சுவை. இப்ப இது அனுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்த சுபாவம். இதுதான் பௌத்தரின் சுபாவம். பவ நிரோதைக்கு வந்தவரின் சுபாவம். பௌத்த என்ற இந்த அத்தியத்தை கையாளும் சுத்தவத் ஆரிய சாவகரின் சுபாவம் இதுதான். மனதில் மேலும் வழியில் அவர் பயணிக்கிறார். மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் அவர் உண்மை இல்லை. அது எந்நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். திரையரங்குல திரைப்படம் பார்ப்பது போல. இப்ப எல்லா கதாபாத்திரமும் திரையரங்குல இருக்குது. நடிகை நடிகர் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் அதுல உண்மை இல்லை. எல்லாமே கோர்க்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டது. அதுல உண்மை இல்லை என்ற சத்தியத்தை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். இதே போல நிஜ வாழ்க்கையிலும் மனதுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. அதை நிறுத்த முடியாது. அலைகளை போல அலை பாய்ந்து கொண்டே இருக்கு, அதை நிறுத்த முடியாது. ஆனால் எதற்குமே கலங்காத ஒரு உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். அந்த உணர்வு பக்கம் திரும்பியதன் பிறகு அந்த உணர்வு அவருக்கு உணர்த்துகிறது, இந்த மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை. மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு அவர் மாட்டிக்கொள்ள மாட்டார். மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேல்யூ ஒண்ணு இல்லாமல் போகுது. அந்த மனதிலிருந்து மீள்கிறார். மனதில் இருந்து மீளும் வழிக்குத்தான் அவர் வருகிறார். இதுதான் துன்பத்தில் மீளும் வழி. இதுதான் நிர்வாணம் அடையும் வழி. இதுவே நிரந்தரமான வழி என்ற வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்போ இதுதான் மாணிக்க ரத்தினம். இது 2500 வருடங்களுக்கு பிறகு இந்த கௌதம புத்த சாசனம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைகிறது என்றால் அது இந்த புத்தோத்பாத போதனைகளில் எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாதோ ஆர்வின் வான்சே அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை உலகத்துக்கு போதிக்கிறார். இன்றைக்கு இலங்கை நாடு முழுதும் கமின் கமட்ட கெயின் கெட்ட என்ற ஒரு வேலை திட்டத்தினூடாக வீடு வீடாக சென்று ஊர் ஊராக சென்று வீடு வீடாக சென்று இந்த சத்தியத்தை போதிக்கிறார். ஏன் மனிதன் இருப்பது துன்பத்தில் உபாதான ஸ்கந்தையில் இருக்கிறார். உபாதான ஸ்கந்த என்ற பிடிக்குள் மூழ்கி கிடக்கிறார். அந்த பிடியிலிருந்து மீளனும் உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீளனும் என்ற மகா கருணையின் காரணமாக வீடு வீடாக சென்று இந்த சத்திய தர்மத்தை போதிக்கிறார். மனிதர்களை வாங்க, இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த பிடியிலிருந்து மீண்டும் சாந்தமான இனிமையான சுவையால் உங்களால வாழ முடியும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு வீடு வீடாக சென்று போதிக்கிறார். வீடு வீடாக சென்று மகா கருணையின் காரணம். பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல இதைத்தான் செய்தார். போனார், தேடி தேடி போனார், ஒவ்வொரு மனிதனையும் தேடி போனார், நடந்து போனார்.